பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இன்றைக்குரிய தேவ செய்தி, visualize the glory of God at the darkest moment. கொஞ்சம் வால்யூம் பேலன்ஸ் பண்ணணும். நான் சொல்றது sometimes வால்யூம் ஜாஸ்தி ஆயிடும். visualize the glory of God at the darkest moment. What is the darkest moment? Darkest moment என்ன? இருளான நேரம். இருள் 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 யாருக்கும் பிடிக்காது. இருளான நேரம் யாருக்கும் இஷ்டப்படாது. இருளான சூழ்நிலை யாருக்கும் இஷ்டப்படாது. இருளான காரியங்கள், இருளான நபர்கள் யாருக்கும் இஷ்டப்படாது. உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரத்துக்கு நீ உலக வாழ்க்கையை தாக்கு பிடிச்சு உன்னால நடத்த முடியுமோ நடத்தி கொண்டு வருகிற இந்த வேலையிலே உன்னை அறியாமல் மன துக்கமும் பொருளாதார வேதனையும் ஆசீர்வாத குறைச்சலும் சுக நலனும் குறைச்சலா இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே சகலமும் இக்கட்டாய் உன் வாழ்க்கையிலே நெருக்கமாய் வருகிற காலகட்டத்திலே நான் தெளிவாக சொல்கிறேன், you can see the glory of God nearing you. உன்னை நெருங்கி ஒரு தேவ மகிமை இருப்பதை நீ விசுவாசியானால் நீ உணரலாம். உன் வாழ்க்கை எப்பொழுது இக்கட்டாய் மாறுகிறதோ, உன் வாழ்க்கை எப்பொழுது துன்பமாய் மாறுகிறதோ, உன் வாழ்க்கை எப்பொழுது இனிய நாள் சரி கட்ட முடியாது என்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீ வந்து உட்கார்றியோ, பொருள் அளவுல, பண அளவுல, குண அளவுல, உன்னுடைய மனதளவில் எப்பொழுது இக்கட்டுக்கு வந்து சேர்க்கையோ கண்டுபிடிக்க வசதி இருக்கிறப்போ உனக்கு தெரியாது, கண் தெரியாது. கண் இருந்தாலும் குரல், வசதி இருந்தாலும் வசதி இல்லாதவர்கள் போலதான். ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு தேவனுடைய மகிமை கண்ணுக்கு தெரியாது. இருள் எப்பொழுதுமே தேவ மகிமையை பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு. So please remember, visualize, let your vision visualize the glory of God. கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு இருளான சூழ்நிலைக்கு வந்து சேருமானால் அந்த நேரம் தேவனுடைய மகிமை தேவ மகிமை தேவ பிரசன்னத்தை நீ நாடி. You select a place for prayer. You select a prayer place to read the Bible. எங்க ஒரு இடத்துல நீ தேடி இருக்கும், அது ஆர்வமாக எந்த ஒரு மாதிரி. You must have some table to keep your Bible and read out or mark it. ஒரு வீடு இருந்தா அதெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் வசதி படுத்தும் பொழுது இதையா செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம பர்பஸ்ஃபுல்லி இதெல்லாம் கவனிக்கணும். யாராரோ என்னென்னத்தையும் பண்றாங்க, என்னென்னத்தையும் வசதியை நம்ம தேடி செய்யறோம். ஏன் ஒரு ஜெபிக்கிறதுக்கும் ஒரு இடம், ஒரு சேர் ஒதுக்கி உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது? ஏன் ஒரு டேபிள்னு எடுத்து ஒரு பைபிள் கிளியரா வச்சு அதை நீ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கூட படிக்கிற அளவுக்கு ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? ஏன் வரல? ஏன் வரல? அவ்வளவு தூரத்துக்கு இன்னும் அவனுக்கு பெரிய சாதனை படிச்சிடுற காரியம் இந்த உலகத்துல நம்ம பண்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவ பிரசன்னத்தை தினமும் உணர்ந்து தான் ஆகணும். மகிமையில இறங்கணும். பிரேயருடைய ஆழத்துல நீங்க போனாலே போதும், தேவ பிரசன்னம் இல்லை. நீங்க மட்டும் சொல்லாதீங்க. அதே கேர்லெஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா அதை மட்டும் கேரண்டி, அது மட்டும் கேரண்டி. ஏன்னா ஆண்டவர் நீதியின் தேவன், உண்மையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், தயவுள்ள தேவன். அவர் நிச்சயமாக சீர்படுத்துவார். சரி, ಅಮ್ಮ ಬನ್ನಿ ಅಮ್ಮ, ಇದೆಲ್ಲ ನೀವು ಜಾಗ ಬನ್ನಿ. ಈ ಜಾಗ ಎಲ್ಲ ಬೇರೆ ಯಾರು ಅಂತ ಅನ್ಕೋಬೇಡಿ, ಬನ್ನಿ. ಕರ್ತನಿಗೆ ಕೃಪೆ ಕೊಂಚ ಪಡಿಸಿಕೊಂಡು visualize the glory of God at the darkest moment. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನೆಯ ಕಂಡು ಬರುವಂತ ಸಮಯ
ದೇವರನ್ನು ನೀನು ಕಂಡುಕೊಳ್ಳುವ ಸಮಯವಾಗಿ ಇದೆ. ಹಣದ ಪ್ರಶ್ನೆ, ಕುಟುಂಬದ ಪ್ರಶ್ನೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಪ್ರಶ್ನೆ ಮತ್ತು ಸುಹಾಗಾರ ಪ್ರಶ್ನೆ ಯಾವುದೇ ಇದ್ದಲ್ಲಿ ಆ ಪ್ರಶ್ನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು. ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ ಅಥವಾ ದೇವರು ನಿನ್ನಲ್ಲಿದ್ದಾನೆ ಕಂಡುಕೊಳ್ಳಿ. Hallelujah. Visualize the glory of God at the darkest moment. Hallelujah. Hallelujah. Now, ஆதி காலத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்தது. கோரமான சம்பவம், வேதனையான சம்பவம், இருளான சம்பவம், சமாதானம் இல்லாத நேரம், யாரும் உதவி செய்யக்கூடாத ராக்காலம், மனதிலே நிம்மதி இல்லை, பார்ப்பதற்கு ஆள் கூட கண்ணுக்கு எதிரே கிடைக்காது, எந்த விதத்திலும் யாருடைய உதவி இல்லாமல் இனி நான் அவ்வளவுதான், இந்த உலகத்தினுடைய அதாவது சாப்டர், என்னுடைய அத்தியாயம் முடிவடைகிறது. How it is? Number 1, நோவாவுடைய flood. 120 years, 120 years அவளுக்கு போதிக்கிறாங்க. கர்த்தர் உண்மை, இதுவரைக்கும் மழை பார்க்கவில்லை, இதுவரைக்கும் எந்த ஒரு மழை வானத்திலிருந்து கொட்டக்கூடிய காரியங்கள் எதுவும் பார்க்கவில்லை. யாரும் கேட்பதில்லை, விசுவாசமே கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கும் விசுவாசம் இல்லாத போற அளவுக்கு எந்த விதத்திலும் ஒரு சிபாரிசு கிடையாது. ஏனோ தான் என்ற வாழ்க்கை, பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. அந்த காலத்துல எப்படி சொன்னாங்களோ இன்றைக்கும் நம்ம அப்படிதான் வாழ்ந்துருக்கிறோம். ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். இன்றைக்கு கூட கவலையை நம்ம தான் பல நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஜீவிதத்திலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. When the flood comes, when the flood comes, நோவாவின் காலத்திலே வெள்ளம் வந்த உடனே விசுவாசத்துக்கு மேலே, விசுவாசம் தண்ணீருக்கு மேலே, பிரச்சனைக்கு மேலே விசுவாசம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஹalleluya. பிரச்சனைக்கு மேலே, தண்ணீருக்கு மேலே அவருடைய படகுகள் நிற்க ஆரம்பித்தது. உங்களுடைய விசுவாசம் எங்கே? பிரச்சனைக்கு மேலாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய விசுவாசம் பிரச்சனைக்கு மேலாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹோல் வேர்ல்ட் கவுண்ட் பண்ணா 8 பேர், வெரி வெரி மீகர், ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கை தான். டசன் பார் ஆண்டவர் அதெல்லாம் கேரே பண்ணிட்டு வசன கேட்க மனசுக்கு தான். சபையை மதிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் தான். தேவனை கனப்படுத்தணும்ன்ற யோசனைக்கு தான். தேவனுடைய வார்த்தை வேணும்னு யோசனைக்கு தான். தேவனுடைய இரக்கம் வேணும்னு யோசனைக்கு தான். உண்மையுமே தேவனுடைய கிருபை. ஆமென். தேவனுடைய கிருபை. ஆமென். Hallelujah. You can float upon the problems. Darkness மேலே, பிரச்சனைக்கு மேலே உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றுவார். உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் வெளியேற பெற்றதாக எண்ணுகிற கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். There is no question. நீ யாரை கேள்வி கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்லைங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆமென். ஹalleluya. விசுவாசம் உள்ளவர்களை கொண்டு, தப்பிக்கிறவர்களை கொண்டு, மேற்கொள்கிறவர்களை கொண்டு, பிரச்சனைக்கு மேலா இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் இனிமேல் உலகத்தை அவர் நடத்துவார். செத்தவங்களை பத்தி கவலை வேண்டாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமாய், you need to note down what has happened first. What has happened second? Lot, Sodom and Gomorrah. Sodom and Gomorrah. Sodom and Gomorrah ரொம்ப கேவலமா மனுஷனே கவனிக்காம ஆண்களோட அவலட்சணமாய் பிஹேவியர்ல இருந்த ஜனங்கள். Is it not happening now? Is it not that legalized in every maximum countries? எவ்வளவு அவலட்சணமா நடக்குது பாத்தீங்களா? இன்றைக்கு கூட மேஜர் கண்ட்ரீஸ் இன்றைக்கு ஆண்களை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தன்டிகேஷன் கொடுக்குறாங்க. கோர்ட்லயே you can register ன்றாங்க. பெண்கள் திருமணம் செய்யலாம்ன்றாங்க. They don't understand who they are.
பெண் யார் என்று அறியாதவர்கள், ஆண் யார் என்று அறியாதவர்கள் தான் இப்படிப்பட்ட முட்டாள் வேலைகளை செய்ய முடியும். இதன் மத்தியில் தேவன் யார் என்று அறியாதவர்கள் மட்டுமே இத்தகையான கேவலமான காரியங்களை செய்ய முடியும். I should understand யார் கர்த்தருடைய பிள்ளை, யார் ரட்சிப்பு இல்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ள. தேவனுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாய் நாம் இருந்தால் நாமும் சோதம் கோமாராவாக மாறிவிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கூட நம்ம யோசிப்போம். The second incident, second இருளான சந்தர்ப்பம், சோதம் கோமாரா. நோ இரக்கம். தேவன் இரக்கம் காட்டாத நேரம் என்று சொன்னால் அது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம், the great sulfur உலகத்தில் வந்து விழுந்து அது முற்றிலுமாய் ஒரு துரு கூட, ஒரு எலும்பினுடைய துரும்பு கூட காணப்படாதபடிக்கு சுட்டெரித்து நக்கி போட்டதான ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் that is Sodom Gomorrah. God cannot tolerate people who doesn't honor God. கர்த்தரையும் ஒரு ஆணையும் பெண் என்றும் கனப்படுத்தாதவரை தேவன் நிச்சயமாய் கனப்படுத்த மாட்டார். கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் தாளம் போடக்கூடாது. எந்த விஷயத்துக்கு கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Should understand the concept. அவ்வளவுக்கு மத்தியிலும் லோத்தின் குடும்பங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அவங்களும் புத்தியில நடத்திட்டாங்க. They are also defeated. Hallelujah. அங்க கர்த்தர் அங்க முதல்ல வந்து நோவாவை காப்பாற்றினார். இங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய லோத்தை காப்பாற்றினார். ஆபிரகாமோடு கூட போனவேன்ற காரணத்தினால, இவன் கூட போனவேன்ற காரணத்தினால கர்த்தர் நம்மை காப்பாற்றி. மதிக்க வேண்டும். Hallelujah. மனுஷனை மனுஷனாக மதிக்காவிட்டால், ஒரு ஆணை ஆண் என்று மதிக்காவிட்டால், பெண்ணை பெண் என்று மதிக்காவிட்டால், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற கேவலமான காரியம் அதை நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் ஆண்டவர் இந்த காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா புதுசா கிளியரா சிம்பிளா சொல்றாரு. ஒரு ஆணை இச்சையோடு நீ பார்த்தா அவரோட விசாரம் செய்யலாம். அப்படியா? ஆண்டவர் யூசுவலா பெண்ணை தான் ரெஃபர் பண்ணாரு. அது that doesn't mean ஒரு ஆணுக்கும் அது ஒலிக்கு ஆகாது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம். அதுக்கும் சரி இதுக்கும் சரி எல்லாம் போதும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்னு சொன்னா இன்னொன்னு எடுத்துக்கிறதே இல்லைன்னா தப்பு. கர்த்தர் ரெண்டுத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். So கர்த்தருடைய பிள்ளைகள், the second incident, Sodom and Gomorrah. Third one, the 10 plagues of Egypt, Israel. 10 plagues of Egypt. 10 வாதை ஒவ்வொரு இடத்திலும். You have to understand who the Pharaoh is. That means what? இன்னொரு வார்த்தை அதனை மத்தியில போட்டுக்கணும். You put that government in the place of Pharaoh. கவர்மெண்ட் கர்த்தர் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம், இந்த இடத்துல விசுவாசிகள் ஜெபிக்கிறது குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிகள் வேத வாசிக்கிறது கம்மியாகி போச்சு. சபை கூடுதல் கம்மியா போச்சு. பக்தி விருத்தி கம்மியாகி போச்சு. அதனால தான் கர்த்தர் பார்வோன் உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ராஜ்யத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அரசாங்கத்தை கடினப்படுத்துகிறார். இன்னைக்கு மிடில் கிளாஸ் லீடர்ஸ்ல கர்த்தர் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மினிஸ்டர்ஸ் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். why? கர்த்தருடைய பிள்ளைகள் தனிந்து போச்சு. ஜெபம் தனிந்து போச்சு. ஆவி உங்களுக்கு என்ன, நம்ம கிட்ட இருக்கிற ஆவியே போதும். பல ஆவிகள் வச்சிருக்காங்க. நீங்களா சேஃப் கைடா இருக்காங்க. செல்போன் ஆவி, ஆத்திரத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, முரட்டு ஆவி, முரட்டுள்ள ஆவி, நினைச்ச மாதிரியெல்லாம் ஆவி எல்லாம் நிறைய நம்ம கிட்ட பேஸ்மெண்ட்ல நிறைய வச்சிருக்கிறோம். நம்ம வசமா நிறைய வச்சிருக்கிறோம். ஒன்னு உபயோகம் ஆயினே இருக்குது. தெரிந்திருந்து மட்டும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்திருக்க இவ்வளவு கருது. ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுல விசுவாசிகள் தெரிந்தல. ஆண்டவர் ஃபியூச்சரை பார்க்கிறார்.
எப்படி நடக்கணும்னு கர்த்தர் ஃபியூச்சர் பார்க்கறார். ஆமே. இன்றைக்கு நம்ம இருக்கிற 40 வயசு நீங்க பாக்குறீங்க, நீ 60 வயசுல எப்படி இருக்க போறேன்றத கர்த்தர் இப்பவே பார்க்கறார். சொல்றேன் ஹalleluya. நீ 16 வயசுல இப்படி இருக்கிறேன்றது கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனால் நீ 40 வயசுல என்ன பண்ண போறேன்றது கர்த்தர் இப்பவே அறிந்து சொல்றார். ஆண்டவரை போல் கடினப்படுத்துங்க. Unless you pray, unless you give up to the Lord, கர்த்தருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் எதிலுமே செயல்பட முடியாது. ஹalleluya. ஆர்வம் கிடையாது. வேத புத்தகம் படிக்கணும், இந்த பிரசங்கத்தை கேட்கலாம், கொஞ்சம் எழுதிக்கலாம், ஜெபிச்சுக்கலாம், துதிச்சுக்கலாம் கிடையாது. எழுதிக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன வச்சு நம்மளாம் வித்துவாங்க, ரொம்ப புரோஸ்பதிகளும் நாமெல்லாம் அப்படின்ற நினைப்பு நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நம்ம விடோன் பாதரட்டம், எதுலையுமே கவனம் கொடுக்கறது இல்லை. நம்ம செஞ்சதுதான் சட்டம், நம்ம செய்யறதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். வாழ்க்கை என்னைக்குனா கவுந்து போகும், என்னைக்குனா கவுந்து போகும். உன்னோட அரசாட்சி என்னைக்குமே நிலைச்சு நிற்காது. ஹalleluya. அன்றைக்கு ராஜாக்கள் ஆட்சிகளை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். இன்றைக்கும் நாம் ராஜாக்கள் ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் அதிகாரங்கள், ஒருத்தருக்கு ரப்பான பேச்சுக்கள், தப்பான எண்ணங்கள், தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் போட்டு கொடுக்கிறது, கோல் குத்துறது, எரிச்சலா இருக்கிறது, இது எல்லாமே ராஜாக்களின் புத்திகள். இன்றைக்கும் அந்த ராஜாக்களின் அரசாட்சி நம்ம குடும்பத்தை விட்டு ஓயவில்லை என்பதுதான் உண்மை. ஹalleluya. கர்த்தர் ராஜாக்களின் ஆட்சியை ஒழித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட நபர்களிலே நான் என்ற அகங்காரம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் ராஜாக்களின் அரசாட்சி. அது இன்னும் குடும்பத்திலே நடமாடிக் கொண்டுதான் இருக்கிறது. ஓய்கிற வரைக்கும் we cannot call it as a Christian family. கிறிஸ்தவ குடும்பம் என்பது அப்படி கிடையாது. ராஜாக்கள் ஆட்சி கிடையாது. ஹalleluya. ஹalleluya. அமைதியான தேவனுடைய சாந்தமான செயல்பாடு மட்டுமே கிறிஸ்தவ குடும்பங்களில் நடமாட வேண்டும். The 10 plagues ஒவ்வொரு இடத்திலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். It is just because இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்தும்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பார்வோனை கடினார். பார்வோன்னா உங்களுக்கு என்ன எண்ணம்? மோசமான ப்ளீஸ் இந்த தப்பான இடத்தை எடுத்து போட்டு இதுல பாருங்க, படிங்க, நீங்க படிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லவன் பொழுகிறாருப்பா, தலைவனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன் பொழுகிறார். ஆண்டவர் தான் கடினப்படுத்துறார். ஒரு இடத்துல ஆண்டவர் தான் கடினப்படுத்துறார். யாருக்காக? என்னுடைய விசுவாசி இன்னும் பரிசுத்தமே பரிசுத்தம் கையை கட்டிக்கலாம், இன்னும் பரிசுத்தமே பரிசுத்தம், இன்னும் நீதி அடைய, இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைய, இன்னும் பலத்தின் மேல் பலம் அடைய தேவன் நமக்கு தயை காட்ட வேண்டுமானால் இது கர்த்தர் பார்வோனை உள்ளத்தை கடினப்படுத்தத்தான் வேண்டும். Now let me go to the fourth point, handwritten on the wall. Daniel புத்தகத்திலே எவ்வளவு காரியம் நடந்தாலும் Daniel is being saved. அவங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவங்க இஸ்ரவேலை காப்பாற்றினார், நோவாவை காப்பாற்றினார், இந்த லோத்தை காப்பாற்றினார். இந்த இடத்துல டேனியலுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு காரியத்தை செய்கிறார். மூன்று ராஜாக்களுடைய தலைமுறையிலும் இவனே தகுதியான ஒரு தலைவனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் வைத்தார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஹேண்ட் ரிட்டன் நெபுகாத்நேச்சார், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், நல்லவங்க ப்ளீஸ், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே கர்த்தர் நெபுகாத்நேச்சாரை எழுப்பினார். நீங்க நெபுகாத்நேச்சாரை ஏன் கோபப்படுறீங்க? நெபுகாத்நேச்சாரை ஏன் பிசாசா நீங்க சொல்றீங்க? பைபிள் கொஞ்சம் கரெக்ட்டா படிங்க. You cannot blame Nebuchadnezzar. I'm sorry. இஸ்ரவேலர் கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தரை தொழுகவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள், ஆராதிக்கிறவர்கள் இல்லை. ஆனபடியால் கர்த்தர் நெபுகாத்நேச்சாரை ஏவித்தார். நெபுகாத்நேச்சார் எருசலேமை நாசப்படுத்தி அவளுக்கு எல்லா பொருளையும், கோல்டு, சில்வர், ரத்தினங்கள் எல்லாத்தையும் வாரி வந்தான். யாரை பிளேம் பண்றது? யாருக்காக கர்த்தர் செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்தினார். அப்படிப்பட்ட பொறுப்பு கொண்டு வந்த ஆளுநர் தான் ஒருத்தன் டேனியல். ஸ்தோத்திரம், ஹalleluya. அதுக்கு முன்னாடி ஏன் டேனியல் பத்தி நீங்க பேசல?
அதுக்கு முன்னாடி டேனியல் பத்தியா விவரம் சொல்லல நீங்க, இப்போ ஒண்டியா சொல்றீங்க. நேபுகாத்நேச்சார் ராஜ்யத்துக்கு வந்த பிறகு டேனியல் ஒரு அதிகாரியா மாறுறான்றதுக்கு எப்படி கதை வந்துச்சு? ஜஸ்ட் பிகாஸ் அவன் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நாசப்படுத்தி அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் கைதியாய் கொண்டு வந்த வயதானவ சாவடிச்சான். வாலிப பிள்ளைங்களை வரிவே அவன் சொல்லிட்டான். அவங்க அதாவது விற்கிறதுக்கு பதிலா அவங்க எல்லாம் கொண்டு வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சாங்க. இவங்க வந்து நல்ல ஃப்ரீடமா ஒரு ஆட்கள் இருக்கிறதுக்காக வைக்கல, கைதிகளாக அவங்க விற்கப்பட்ட ஆட்களாக அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் மாடுக்கு எப்படி ஒரு நெருப்புல போட்டு சூடு வைப்போம் பாருங்க மார்க், அந்த மாதிரி இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மார்க் வைப்பாங்க. ஆமென். அதையும் நான் சொல்ல, நீங்க படிச்சுக்கிறீங்க எந்த இடத்துல மார்க் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சு சொல்லணும். சோ அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளை வாலிப பிள்ளைகளையும் அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தில் நிலைநிறுத்து இன்றைக்கு அவர்களிலிருந்து புத்திசாலியும் ஞானவான்களும் தேறினவர்களும் பெரிய பெரிய அறிவுள்ளவர்களாக தேடினாங்க. அப்படி தேடும் பொழுதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, டேனியல் இப்படி எல்லாம் வந்து இவங்க பேருங்கெல்லாம் அந்த ராஜா மாற்றான். சாத்ராக் அவனுடைய பேர் இல்லை, மேஷாக் அவனுடைய பேர் இல்லை, ஆபேத்நேகோ அவன் பேர் இல்லை, டேனியல் அவன் பேர் இல்லை. ராஜா வேற பேர் வைக்கிறார் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாக நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த அந்த ஒவ்வொரு பொன் பாத்திரம் எல்லாம் சர்ச்சுக்குள்ள வச்சிருந்தாங்க. எப்போ அவருடைய மகன் பெல்ஷாசார் ராஜாவானோ ஃபர்ஸ்ட் விருந்து வைக்கிறான், அந்த விருந்துக்கு எல்லாரையும் வர வச்சிருக்கான். அப்போ அவன் ஒரு ஆர்டர் போடுறான், போயிட்டு சர்ச்ல என்னென்னலாம் பொருள் கோல்டு பொருள் அதெல்லாம் பொருள் கொண்டு குடிக்கிறதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொருள் சப்ளை பண்ணுங்கன்னு சொன்னான். கர்த்தருடைய பிள்ளையே, சரீரம் இஸ் நாட் பிலாங் டு யூ. இது கர்த்தருக்கு என்று பரிசுத்தம். சொல்லுங்க பாப்போம், கை வைங்க. இது கர்த்தருக்கு என்று பரிசுத்தம். சரீரம் கர்த்தருக்கு என்று பரிசுத்தம். அதனால தான் நிறைய பேர் ஆண்டவர் ஆதி காலத்தில் சொல்லி போட்டார், பொட்டு வை, பொம்பளைங்க பொட்டு வச்சிருக்காங்க, பொருட்கள் மதிப்பு கையில வழி போட்டாங்க, அடையாளம் போட்டு கர்த்தருடைய. இது எல்லாரும் போட ஆரம்பிச்சாலும் விசுவாசிக்க எடுத்தாங்க. எல்லாம் கல்யாணத்துக்கு திருத்தலமா போட்டு போறாங்க. விசுவாசிங்கோ 9 வரம் கட்டுறோமோ இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறோம், என்ன போடணும் கூட அப்ப எல்லாம் போட்டு காலியா இருக்கணும். நோ கிரவுண்ட் should be empty. எல்லா இடமும் ஃபில் பண்ணணும். விசுவாசிகள் இது தேவனுக்கு பரிசுத்தம். ஆனால் இங்கே போடுறோம், அவ சாஸ்திரப்படி இப்படி போடுறான், சில சாஸ்திரப்படி இப்படி போடுறான். சோ வித்தியாசமான சாஸ்திரப்படி போடுற ஏன் அதெல்லாம்? இது தேவனுக்கு பரிசுத்தம். இது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் என்ற காரியத்தால் காலையில் நேற்று அவர் கரெக்டா போட்டு அவர் வந்து ஆபீஸ்ல என்கிட்ட யார் சொல்லி கொடுத்தது? நீங்க சொல்லி கொடுத்தது அவங்க செய்யறாங்க. நம்ம அத்த கூட செய்யறதில்ல, இத்த கூட செய்யறதில்ல, இத்த கூட செய்யறதில்ல, அத்த கூட செய்யறதில்ல. கர்த்தருடைய தேவனாக கர்த்தா சொல்றார், தேவனுக்காக நேர்ந்து கொள்ளவா, தேவனுக்காக நேர்ந்து கொள்ள சரீரம், தேவனுக்காக நேர்ந்து கொண்ட அறிவு, தேவனுக்காக நேர்ந்து கொண்ட புத்தி, ஹல்லேலூயா, தேவனுக்காக நேர்ந்து கொண்ட அபிஷேகம், ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஆண்டவராலே இது தேவனுக்கு பரிசுத்தம். ஆண்டவர் தான் நியமித்தார். அது வந்து போதை மருந்துக்கும் மற்ற தேவையில்லாத இச்சையான காரியங்களுக்கும் உபயோகப்படுத்த வேண்டாம். இந்த சரீரம் அதற்கு சம்பந்தப்பட்டது அல்ல. So you must be very careful. Hallelujah. Hallelujah. That's why நம்ம தெளிவா சொல்றோம், சரீரத்தை நாசப்படுத்தாத. Hallelujah. நம்ம வீட்ல வேலைக்காரமா கூட அப்பப்போ பல்லுக்கு என்ன விஷயம் வந்திருக்கோம், போறப்ப ஸ்மெல் அடிக்குமா, பல்லு ஸ்மெல் அடிக்கிற பாரு, நம்ம போது பாரு ஸ்மெல் அடிக்கிற பாரு, அந்த நம்ம விட சொல்லி வேணா வேலை எடுத்துக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன் என் வைஃப் கிட்ட, நீ எடுத்துரு, அந்த மாதிரி பொல்யூஷன் அவசியம் இல்லை, அந்த பாத்திரம் நான் கட்டி கொடுக்குறேன் வீட்டுல பாத்திரம் எனக்கு நம்மளுக்கு என்ன தெரியாதா? இப்போ எல்லாத்தையும் அவங்களே பண்றாங்க. அந்த இந்த அம்மாவை தூக்கிட்டோம், இந்த அம்மா இந்த அம்மா. சோ கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர்
சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஹalleluya பரிசுத்தத்துக்கு நியமித்தார். ஹalleluya தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மை இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். at the same time அவர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஸ்பாட்லயே அவர் பெரிய போர்டுல பெரிய வால்ல அவருடைய ராஜ்யம் இப்பொழுது கவிழ்க்கப்பட்டு போகிறது. இருளான நேரம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கல இல்ல, இப்படிப்பட்ட இருளான நேரம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கல இல்ல. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இவன் டெஃபினெட்லி பெல்ஷாசார் அந்த நேரமே I don't know to say வேற ப்ராப்ளம்ஸ்னால போர்னாலும் கொல்லப்பட்டு இறந்து போகிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். You must be very careful. Now fifth point. What is the fifth point? God's judgment on Jews. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். எப்போ தேவனுடைய பிள்ளைகளா இல்லையோ கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். சாரி, அது கர்த்தர் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை சபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் விட்டு கொடுத்தார். ஆமென். யாரது? ஆமென். சோ பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்கள் just ஒரு சபிக்கிறது. It's a spiritual activity. It is not a material activity. வேற எந்த கதையும் இல்ல சார். ஒரே ஒரு வார்த்தை வாயில சொல்லணும். என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்படுவீர்களாக அப்படின்ற வார்த்தை சொல்லணும். இதுக்கு மாட்டு வண்டி நிறைய கோல்டு சில்வர் காயின்ஸ் மூட்டை தூக்கி வந்துட்டான் பாராக் ராஜா. மூட்டையா வண்டியில தூக்கி வந்து காத்துட்டு கிடக்குறான். ஏன்? தீர்க்கதரிசியாக பாலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்படுவீர்களாக, அவ்வளவுதான். Hallelujah. விசுவாசிங்க, உண்மையிலே நான் சொல்றதை நம்ப முடியுமா? உங்களை நீங்க ஒரு கை மேல போடுங்க. யாராலும் ஒரு விசுவாசி சபித்தா அவர்கள் சாப்பாடு அதான் உண்மை. அதனால நான் நம்புறேன், இந்த விஷயத்துக்கெல்லாம் தலையை வச்சுக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பார்த்து போனே nobody can curse. ஒரு உத்தமமாய் வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை யாரும் சபிச்சு அவர் உத்தமமாய் வாழ முடியாது. நெவர் லைக். இன்னைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லைன்னா தேவன் விடல. அதனால ஜூஸ்ல கர்த்தர் சபிச்சதுனால இன்னைக்கு ஒரு யூதனும் இஸ்ரவேல் இல்லாம ஒருத்தனும் இல்லாம உலகம் முழுவதிலும் ஆண்டவர் ஏரோதுன்ற ராஜாவை எழுப்பி இஸ்ரவேல் யாரெல்லாம் யூதன் இருக்கிறானோ அவனை கொலை பண்றதுக்கு தொடங்கினான். உடனே அவங்க வேற நாட்டுக்கு பிச்சுன்னு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இஸ்ரேல் இல்லாதனாலதான் இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற நாடெல்லாம் அங்க சேர்க்குது. எங்களுக்கு கூடி இப்போ இந்த காலத்துல எத்தனையோ நூற்றாண்டுகள் காலம் முடிஞ்சு இப்போ யூதர்கள் போயிட்டு எங்க நாடுன்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரி சேர்க்கிற மாதிரி சேர்த்திருக்காங்க. உரிமையை இழந்துட்டேன், உங்களுடைய அபிஷேகத்தை இழந்துட்டேன், உங்களுடைய ஆசுவத்தை இழந்துட்டேன், உங்களுடைய மேன்மையை இழந்துட்டேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜூஸ் உங்களுடைய மகிமை இழந்துட்டேன். லாபம் அடைஞ்சிருக்கு யார் தெரியுமா? இதுல லாபம் அடைஞ்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நோவா, அப்புறம் லோட், டேனியல். ஒவ்வொன்றும் சொல்றேன் இஸ்ரவேல். இதுல லாபம் அடைஞ்சது யார் தெரியுமா? கைவிட்டுங்களா? கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த நாம் தான் உரிமை கொடுத்தாரு, உரிமை கட்டுனாங்க. இப்போ கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற நமக்கு கற்றுள்ளது. கல் பேர்க்கப்படாத கல் உலகம் முழுவதிலும் சிறிய சிறிய கற்களாக கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த நாம் என்று தேவனை தொடார். நமக்கு கற்கள் ஹிஸ்டரியாக படிங்க. சரித்திரத்தை சரித்திரமாக நேர்ந்து கொள்ளுங்கள். This is what Ezekiel says. ஆறாவது பேபி ஜீசஸ். ஹalleluya. ஒருவர் சாக வேண்டிய இடத்திலே
இன்றைக்கு அநேக 2 வயசுக்கு கீழ்பட்ட அநேக குழந்தைகள் சாகப்படுகிறார். Nobody can help. இது மர்மம் என்று சொல்வதா, இருள் என்று சொல்வதா, இது வேடிக்கை என்று சொல்வதா, ஏன்பா இயேசு கிறிஸ்து மறைஞ்சாரு அதனால இன்றைக்கு 2 வயசுக்கு குழந்தைகளை செத்து போச்சே என்று சொல்றதக்க அளவுல இன்றைக்கும் எருசலேம்ல தேவாலயத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல அதாவது லட்சக்கணக்கான கல்லறைகள் இன்னும் அங்க இருக்கிறதை டைரக்டா பார்க்க முடியும். இட்ஸ் ஆல் காம்பவுண்ட் போட்டு பத்திரமா அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. So many innocents. சிறிய வயதில் சாவு. ஏன் சாவு? கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்வாங்க. ஹalleluya. இப்படிப்பட்ட மர்மமான காரியங்களுக்கு நீயானவன் நானானவன் பதில் சொல்ல முடியாது. நீயானவன் நான் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. What God decides, decided, that's all. ஆனால் இப்படிப்பட்ட காரிருள் நேரம், இப்படிப்பட்ட வேதனையின் நேரம், இந்த துக்க நேரங்களை நீங்கள் ஞாபகத்திலே கொள்ளுங்கள். It's all finished. Now I will tell you the last one. யோபு ஒரு தப்பு செஞ்சு அவன் வேதனை அனுபவிக்கல. அதனால தான் நான் லாஸ்ட்ல போட்டிருக்கேன். ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு புரியல, ஏன் இப்படிப்பட்ட இருளான நேரம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு இருளான காலகட்டம், என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு நேரம், என்னை பிரசவிக்காதே இருந்திருக்கலாமே, எதுக்கு என்ன பிறக்கி வச்சு இப்படி பண்ணிருக்காங்க, நான் நல்லதானே இருந்தேன், எல்லாத்தையும் கரெக்டா தானே செஞ்சேன், எந்த விதத்துல தப்புன்றத நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப ஏன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மர்மமாய் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நிந்திக்கவில்லை, மனிதனை நிந்திக்கவில்லை, பிள்ளைகளை நிந்திக்கவில்லை, ஜனத்தை நிந்திக்கவில்லை, யாரும் நிந்திக்கவில்லை. கடவுளை man, you can see here the torment of Job. Hallelujah. இந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் யோபையே மறுபடியும் மீட்டுக் கொள்கிறார். ஹalleluya. ஏனென்று சொன்னால் அவருடைய உத்தமம், அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை, அவருடைய பரிசுத்தம், தேவ பக்தி அவனை மறுபடியும் அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போயிருக்கிறது. ஹalleluya. ஒருத்த மட்டும்தான் யூனிக் பர்சன் stand for his own trustworthiness. So கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக நான் சொல்லக்கூடியது ஆல் ஹியூமனுக்காக, ஒவ்வொரு மனுக்குலத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the passion of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் இல்ல, ஒப்பு கொடுக்கிறது இல்ல, அன்பு. ஹalleluya. ஒவ்வொரு மேல வச்ச அன்பு இன்றைக்கு உலகத்திலே மனுஷனாய் மாறி தன் ஜீவனை கொடுக்கிறார். It is not ஏதோ ஒரு கொடுக்கத்தோ ஏதோ ஒரு இது அப்படி இல்லை, அவர் அன்பினாலே தன் ஜீவனை. எப்பவுமே கர்த்தருடைய gift நமக்கு இருக்கிறது. ஆண்டவரே விசுவாசியே, you must be encouraged all the time when Jesus wants to give you his life as your life. உங்களுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு ஈடாக அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். சோ நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து போகலாம். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதெல்லாம் வெளிப்படுத்தல் இருக்குது. எனக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அது கொட்டேஷன் எல்லாம் கொடுத்தாக்கா நீங்க கொட்டேஷன்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் எம்போசிங் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லினே வரேன். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். ஆமென். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவை ஒழிந்து போம் என்று விளம்பினது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். எல்லாம் வெளிப்படுத்தல் இருக்கிற வாக்கியங்கள் இது. தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன்.
ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். Please mind it. கேட்டுள்ளதும் அருவப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதிலே பிரவேசிக்காது. So anywhere we are polluted, anywhere we are adulterated, எதிலையாவது ஒண்ணு நம்ம அதுல மிக்ஸ் ஆயிட்டு இருந்தா definitely பரலோக போகும். அனுபவிங்க, ஆசுவாத்தை என்ஜாய் பண்ணுங்க, சுகமா இருங்க, ஜாலியா இருங்க, ஆசுவாதமா இருங்க, பாவத்துக்கு இடம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். So what I'm saying, head off to heaven. இயேசு கிறிஸ்துவுக்குள் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆர் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று கர்த்தருக்குள் பரிசுத்தப்பட்டு கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்பட்டு விடுவோம். உங்களையார சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல, வயது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, எல்லா காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாம் செய்யுங்க. நியாயத்திற்கு இருக்குதுன்னு ஞாபகப்படுத்தினேன். உஷார். ஆர் if it is ஆர், இந்த ஆர் உங்களுக்கு புரியலனா, இல்ல புரிஞ்சிட்டு கூட புரியாத மாதிரி நடிச்சோமானால், புரிஞ்சிச்சு அப்ப கூட நான் இதை கேர் பண்ண விரும்பல அப்படின்னு நினைச்சுவீங்களா? நோ ப்ராப்ளம். இங்க இருக்கு பாருங்க, 91 locus of the abyss. இத வெளிப்படுத்தல் இருக்குது. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு locus of the abyss, வெட்டுக்கிளிக்கு ஒப்பான ஒரு காரியம் நடக்க போகுது. எப்போ? மறுபடியும் பதில் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் பதில் சொல்லுங்க. இந்த லோகஸ் அப்படின்றது இப்ப சொல்ல போற காரியங்கள் எப்போ நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு படிங்க. டேக் ஆஃப் டு, எடுத்துக்கொள்ளப்படுங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முடியலன்னா டெஃபினெட்லி இனி வர ரெண்டு காரியம் நீங்க கண்டிப்பா அனுபவிக்கணும். எப்போ எடுத்துக்கொள்ளப்படலையோ அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவன் வந்து வானத்துல எல்லாருக்கும் ஓப்பனா ரிசப்ஷன் கொடுத்து காட்டினாலும் சரி, ஒரு பிரயோஜனம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரெண்டு காரியத்தை அனுபவிக்கணும். வாட் இஸ் தட் செகண்ட் காரியம்? லோகஸ்ட் ஆஃப் தி அபிஸ். ரெவெலேஷன் 9:7-11 வாசிக்கிறோம். வெட்டுக்கிளியின் உருவம், அதனுடைய பலம் வந்து குதிரைக்கு ஒப்பானது. தலை பொன்மயமான கிரீடம் இருந்துச்சு அதுக்கு மேல. முகங்கள் மனுஷனுடைய முகம். அவருடைய முடி ஸ்திரீகளுடைய கூந்தல். பல்ல சிங்கங்களின் பற்கள். அதுக்கு நெஞ்சு மேல இரும்பு கவசங்களை போல மார்கவசங்கள் வந்து இருந்துச்சு. அவருடைய ரெக்கைகள் இரைச்சல் சவுண்ட் போடுற ரெக்கைகள். சாதாரண சும்மா சிம்பிளா இருக்கிற ரெக்கை இல்ல, சவுண்டா இருக்கிறதான ரெக்கைகள். யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதத்து இரைச்சலுக்கு ஒப்பா இருந்துச்சு. அதுக்கு வால் இருந்துச்சு. அந்த வால் தேள்களின் வால்களுக்கு ஒப்பா இருந்துச்சு. அந்த வாலினுடைய எண்டுல கொடுக்குகள் இருந்துச்சு. 5 மாதம் அளவும். 5 மாசம்னா நம்ம யோசிக்கிற 5 மாசம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். It will be multiplied in 2 years. மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாக இருந்தன. சோ இதுக்கு ஒரு ராஜா இருந்துச்சு, பாதாளத்தின் தூதன். அவர் யாரு? அவர் பேர் தான் அல்போன்சா. அப்பத்தோன். அபத்தோன். அபத்தோன். அவருக்கு பேர் என்னது? அப்பல்லியோன். அபத்தோன். கர்த்தருடைய பிள்ளைகள் இத கொஞ்சம் அப்படி யூகிச்சு பார்த்தா, உலகத்துல நான் பெரியவன், நீ பெரியவன்,
இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? இது எல்லாத்துக்கும் மீறி திடீர்னு ஒண்ணு கிளம்பும். நான் தான் ராஜான்னு ஒருத்தர் கிளம்பும், ஒரு ராஜ்யம் கிளம்பும். இப்போ இல்லை, டேக் ஆஃப் பின்னாடி, டேக் ஆஃப் பின்னாடி நடக்கிற காரியம். அதனால தான் உங்களுக்கு ஜாஸ்தி இதெல்லாம் சொல்றது. ஏன்னா ஒருவேளை இந்த சீரியஸ்னஸ் ஆகுது தெரிஞ்சா நம்ம டேக் ஆஃப் ஆயிடுறதுக்கு முயற்சி செய்யலாமே. கண்டிப்பாங்க. அபத்தோன் now கிரேக்க பாஷையில அப்பல்லியோன். ஆமென். அப்பல்லியோன். ஹalleluya. so இந்த அபத்தோன் அப்பல்லியோன் யார் அவங்க? they are the destroyer. Revelation 9:11 ல படிக்கிறோம், destroyer, நாசப்படுத்துகிறவர்கள், குடும்பங்களை, மனுஷங்களை, ராஜ்யங்களை நாசப்படுத்துவார். அதுக்கு தான் பேரு அபெட்டான். அபெட்டான், அப்பல்லியோன், அபத்தோன். அவங்கள என்னது? the angel of the bottom pit. மீனிங் என்ன? அவங்க தர மட்டும் நம்மளை நாசப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யம், ஒரு ஜனம், ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, கொடூரமான காரியங்கள் எழும்பும். யோபு 26:6 படிக்கிறோம், Proverbs 15:11 படிக்கிறோம், Proverbs 27:20 படிக்கிறோம். மிஸ்டீரியஸ், புரிஞ்சு கொள்ள முடியாத உபத்திரம், புரிஞ்சு கொள்ள முடியாத உபத்திரவங்களாம் கொடுத்து உயிரை எடுத்து உலகமே ஸ்தம்பித்து போற அளவுக்கு நாசப்படுத்தி போட்டுருவான். The wrath of God over sins committed by humans over years. காலமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற உலக ஜனங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறார். Don't know how to condole. அவங்களை எப்படி சமாதானப்படுத்த முடியல, தைரியப்படுத்த முடியல, ஆறுதல் படுத்த முடியல, மெடிசன் கொடுக்க முடியல, எதை பண்ண முடியல. எப்படிப்பட்ட மெடிசன் கொடுத்தாலும் சீர்பட முடியல. அப்படியே ஒரு விசுவாசி காப்பாற்றப்பட்டார் என்பதை நீங்க மறந்து போகணும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசி கிருபையினாலே, தேவனுடைய வினோதமான அபிஷேகத்தாலே காப்பாற்றப்படுகிறார் என்பதை மறந்து போய்விடுகிறீர்களா? ஹalleluya. Astral travel. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாசம் பண்ணிடுவாங்க. ரொம்ப கரேஜ், ரொம்ப கட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஃபியர்லெஸ்னஸ், பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா உலகத்திலே ஒருத்தன் எழுந்து வரானா அவன் அவ்வளவு ஈஸியான ஆட்களா இருக்க மாட்டான். ஃபார்வர்ட் மூவிங், எப்பொழுதுமே முன்பாக செல்கிறவனாக இருப்பான். லாங்கிவிட்டி, எதை நாசப்படுத்தணும்ன்ற வாஞ்சையோடு கிரியை செய்து கொண்டிருப்பான். இன்ஸ்டிடியூஷன், சென்சிட்டிவிட்டி, நியாயத்தோடு, அதாவது கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பான். Now let me go to the கடைசி one, 10th one. It's the lake of fire. Lake of lake of fire. பாஸ்போர்ட் கொடுத்தமா எப்போ டேக் ஆஃப் வாங்கலையோ பாஸ்போர்ட் விசா வாங்கிட்ட மாதிரி எதுக்கு? லேக் ஆஃப் ஃபயர். Please be ready to go into the Lord. கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கவனத்தோடு இருங்கள். The lake of fire. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள், அதில் முத்திரை தைத்தவர்களும் அதில் சொருபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் திருந்தாதவர்களும் சீர்படாதவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் கர்த்தரை மரியாதை செலுத்தாதவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவதூறாக இருந்தவர்களும் பிசாசும் பிசாசுடைய கிரியைகளும் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார். ஹalleluya. மிருகம் பேரு, மரணமும் பேரு, பாதாளமும் பேரு. இதுதான் இரண்டாம் மரணம். எங்க போவோம்? அக்கினி கடல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் 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 ஆமென். ஹalleluya. சேர்ந்து நிற்போமாக. ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் கவனமா நீங்க அந்த ஸ்பாட்ல இருங்க. கொஞ்சம் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்குறேன்.
அந்த ரிவ்யூ கொஞ்சம் கரெக்டா கேட்டு ஜெபத்துல வாங்க. ஒரே நைட்ல இருளே நடந்த டார்க்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். Things which has happened in the dark. இருளே நடக்குமா? ஒரு இருளிலே இவ்வளவு காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆம், நடக்கும். Action at dark night. Action at dark night. இருளிலே என்ன நடந்தது? இருளிலே நடந்ததை உங்களுக்கு சுருக்கமாக அப்படியே ஒரு டிப்ஸ்ல அப்படி சொல்லி போறேன். நம்பர் 1, பஸ்கா நைட்ல சாப்பிட சொல்றேன். அல்லேலூயா. இருளான நேரம், இருளான சூழ்நிலை, இருளான சந்தர்ப்பம், இருளான வாழ்க்கை, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இருளான நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு அருமையான உணவை இருளிலே சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பார். Be aware. அதுக்கு ஆயத்தப்படுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆயத்தப்படுங்கள். Eating at night. நைட் நேரத்திலே புசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிதான் பாஸ்டர் சாப்பிட்டுங்கறாங்க. அப்படி சாப்பிட்டு எங்க ஒதுக்கிட்டாங்க. 8 மணி 9 மணிக்கெல்லாம் சாப்பிடாதவங்க 10 11 மணிக்கு தூங்க மாட்டாங்க. 10 மணிக்கு தூங்காதவங்க டெஃபினெட்லி நோயாளிகளா தான் இருக்க முடியும். வர வர நோயை சேர்த்தவங்களா தான் இருக்க முடியும். உங்களுக்கு நல்லா இருக்காங்கன்னு கேரண்டி சொல்ல முடியாது. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள அவங்க இது முடியல அது முடியலன்னு பல பார்ட்ஸ்ங்க இழந்தவங்களா தான் இருக்க முடியும். அதனால விசுவாசிகள் நேரப்படாத காரியத்தை செய்யணும். பட் ஆண்டவர் சொல்றார், இருளான நேரம், இக்கட்டான நேரம், வேதனையான நேரம், துக்கமான நேரம், நமக்கு ஃபேவரபிளான நேரம் இல்லை. அதுதான் நம்ம தவிர்க்க முடியாத நேரம். அந்த நேரத்தில் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியும். நம்பர் 2, இருளான நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் முதல் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் கொஞ்சம் வழி கொடுங்க. இருளான நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய முதல் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற முதல் பிள்ளைகளுக்காக, முதல் ஆசீர்வாதங்களுக்காக ஜபத்திலேயும் ஒப்பு கொடுத்தலேயும் ஆடு வெட்டி அதன் ரத்தத்தை மேற்கால்களில் பூசவும் சைடு கால்களை பூசவும் தன்னை சுத்திகரிப்புக்கும் ஹalleluya sanctification பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It should not happen all the time at the daytime. It can happen in the night time also. அதுக்காக நம்ம நைட் பிரேயர்லாம் வச்சுக்க முடியாது. never நைட்ல பிரேயர் பண்றது பகல்ல போய் கொட்டை விட்டு தூங்குறது இந்த விவகாரத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. My Savior, it has to be sincere in prayer. நீ செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்சா நீங்க இரவு நேரம் எந்த நேரம் சான்ஸ் கிடைக்குதோ, if you are very good, healthy, do it at night anytime. That's your favorable. உங்களுடைய இஷ்டம். ஆனா நம்ம எல்லாம் பொதுவா நம்ம யாரையும் ஸ்பாயில் பண்ண போறதில்ல. We are not going to do unwanted things எல்லாம் இங்க பண்ண போறதில்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் சுத்திகரிப்பு இரவு நேரத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதத்தை நடத்துகிற கர்த்தர், இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், நன்மையை பாதுகாக்கிறவர், நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறவர், சங்கார தூதன் வீட்டுக்குள் வராமல் அப்படியே பாசாக கூடிய ஒரு காரியம் என்று சொன்னார். அதுதான் சுத்திகரிப்பு. ஹalleluya. நம்முடைய சுத்திகரிங்க, நம்முடைய வீட்டை சுத்திகரிங்க, நம்ம வீட்டை சுத்திகரிங்க, நம்ம பிள்ளைகளை சுத்திகரிங்க. கூப்பிடுங்க, கூப்பிட்டு தொட்டு ஜெபம் பண்ணுங்க. பாப்பாங்க கூப்பிடுங்க, உங்க பிள்ளைங்க மேல கை வைங்க. இந்த அபிஷேகம் இறங்கணும். அப்பதான் எங்க பிள்ளை என்ன மதிப்பான். என்னுடைய அபிஷேகம் என்னன்னு உங்களுக்கு புரியணும்னா நான் கூப்பிட்டு ஜெபிக்கணும். ஹalleluya. பல நேரத்துல என் மகளுக்கு சம்டைம்ஸ் பலவீனமா போயிடும். எங்க வீட்லயே ஒரு பேச்சா மாறிடும். அவ ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. போய் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணிப்போம். ஸ்பாட்ல டெஸ்டிங் எல்லாம் கிடையாது. ஸ்பாட்ல அந்த நிமிஷத்துல இருந்து கலகலப்பா ஓடாட ஆரம்பிச்சாங்க. இட்ஸ் நாட் சம்திங் we do. கர்த்தர் அவருடைய அபிஷேகம். பட் கீழ்ப்படி வைக்கணும். சொல்லிப்போம். This is how you need to do. இன்ஸ்டன்டா செய்ய வைக்கணும். யார் செய்ய வைக்கணும்? வீட்டு தலைவர். உன் ஆசீர்வாதம் இங்கே படாவிட்டால் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்காது. If you don't exercise this, பெருசாயிட்டா மதிக்கவே மாட்டான். அப்பாவை மதிக்க மாட்டான். ஹalleluya. நாளைக்கு இவன் இவன் பிள்ளைக்கு அதே மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டான். தேவனாகிய கர்த்தர் நீ வளர்ந்தெல்லாம் ஆசீர்வாதத்தை பெருக்கலாம். ஆனா என்னையும் மீறணும்.
ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களுடைய ஆசீர்வாதத்தை மேற முடியாது. காலாகாலத்துடைய ஆசீர்வாதத்தை. ஆமென். So you need to give exercise. ஒரு வீட்டுக்கு okay thank you. So நம்ம வீட்டுக்கு சுகாதாரம் வேண்டுமானால் ஆசீர்வாதம் வேண்டுமானால் பிள்ளைகளானாலும் சரி மனைவியானாலும் சரி குடும்பமானாலும் சரி ஜெபம் தேவை. அபிஷேகம் தேவை. ஹalleluya. That is simple word. உங்க பாஸ்டருக்காக நீங்க ஜெபம் பண்ணாத. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற பாஸ்டர் நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? சொல்லுங்க. நீ ஒரு பாஸ்டர் நீங்க மனசளவுல நேசிக்கலனா ஒரு சீரான ஊழியம் அவர் பண்ணணும், சரியான பிரசவம் பண்ணணும், நீங்க எந்த அக்கல நீங்க ஜெபம் பண்ணலாம்? எப்படி நீங்க கேட்க முடியும்? unless you pray. உங்க அப்பா நல்லா இருக்கணும் நீங்க ஜெபம் பண்ணாத. உங்க அப்பா உங்களுக்கு என்ன வாழ்க்கையில விடவிட தூக்கி கொடுத்துட முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. உங்களுடைய தாய்க்காக நீ ஒரு ஜெபம் பண்ணாவிட்டு ஆண்டவரே தாய் ஆசீர்வதியும் என்ற ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபம் பண்ணாத. என் தாய் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துடணும்னு உனக்கு என்ன அருகதை இருக்குது? உனக்கு என்ன அருகதை இருக்குது ஜெபம் பண்றதுக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்குது? கர்த்தர் பார்க்கிறவர் ஈஸியா ஒதுக்கி போட்டுருவார். ஹalleluya. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பத்தில் பராமரிக்கப்பட வேண்டும். நம்பர் 3, permission to leave Egypt at night only. உங்க பிள்ளைகளெல்லாம் உங்க குடும்பத்தெல்லாம் உங்க ஆடு மாடுகளெல்லாம் உங்களுடைய எல்லா பண்டப்பாடிகளெல்லாம் போட்டு புறப்படுங்கன்னு சொல்லுங்க. எப்போ? the dark nightல நான் கர்த்தர் டிக்ளரேஷன் கொடுத்தார். ஹalleluya. அந்த பார்வோன் கூட நைட்ல தான் துரிதப்படுத்துறான். புறப்படுங்க 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 சீக்கிரம் போங்கன்றான். at the same time number 4, God told them to collect gold, silver and raiment. துணி ஆனாலும் சில்வர் ஆனாலும் கோல்ட் ஆனாலும் போயிட்டு நீங்க எகிப்துகிட்ட கலெக்ட் பண்ணுங்க சொல்லதோ அந்த நைட் தான். ஹalleluya. இவங்க போய் கேட்கறதும் அதே மாதிரி நைட் தான். ஹalleluya. அந்த நைட்ல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ இஸ்ரவேல் இரவு நேரத்துல அந்த டார்க் நைட்ல தான் அவங்க வெளியேறி போறாங்க. மிட் நைட்ல தான் அவங்க வெளியேறி போறாங்க. எல்லா குழந்தைகள், நான் குழந்தை நைட் வர மாட்டேன், நான் காலையில வந்துடுறேன் சொல்ல முடியாது. நீ சர்ச்சுக்கு போ, முடிஞ்சா நான் அப்புறம் 2வது பஸ்ல வர்றேன், இதெல்லாம் நடத்தாது. ஹalleluya. அது வயசானவங்களும் சரி, குழந்தையானவங்களும் சரி, நீ வாலிபரானாலும் சரி, நீ பிரசவ நேரத்தில் இருந்தாலும் சரி, புறப்பட வேண்டும். நீ புறப்பட வேண்டும். ஹalleluya. God gave, அதாவது அந்த இருட்டுல கூட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மேகஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. என்ன கேக்குற? ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, என்ன கேக்குற? உன் கோல் எடுத்தாடி, you have your விசுவாசம் கையில இருக்குது இல்லையா? அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ எதை செஞ்சிருக்கணும், நீ என்ன கேட்க கூடாது, நீ செஞ்சிருக்கணும்ன்றாரு. உன்கிட்ட இருக்குது இல்லையா? அதை நீ செய்யலாதா? செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்ன கையில இருக்குது, எனக்கு எதிர்பார்த்த செய்ய அப்படின்றாரு. உடனே வந்து கையில் இருக்கிற கை பிடிச்சு ஓங்கிட்டு போறான். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஒரு காற்று வந்து தண்ணீரை God has called all the storeroom. அந்த ஸ்டோர் ரூம்ல என்னென்ன இருக்குது நமக்கு தெரியாது. தேவைப்பட வேண்டியது எல்லாமே இருக்குது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இந்த இடத்துல முழுவதும் அவங்க நடத்தி அந்த நைட்லயே எல்லா ஈஜிப்ட் ஒவ்வொரு தலைவர்களும் பெரிய பெரிய ஆட்களும் ஆர்மியும் சகலமும் அந்த தண்ணீர்ல மாண்டு போகக்கூடிய கர்த்தர் செய்தார். ஹalleluya. ஆண்டவர் அந்த நைட்ல எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, anything can happen in your dark night. உன்னுடைய இருளான நேரம், இக்கட்டான நேரம், வேதனையின் நேரம், உன்னுடைய துக்கத்தின் நேரம் என் தேவனுடைய அற்புத நேரமாக இருக்கலாம். ஹalleluya. ஆண்டவருடைய அற்புதத்தின் நேரமாக இருக்கலாம். உன்னுடைய வேதனையும் துக்கமும் இருளான நேரம் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய நேரம் கர்த்தர் நெருங்கி விட்டது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்வார். உனக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். நீ கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஹalleluya. உன்னுடைய வேதனையின் நேரம் தேவனுடைய அற்புத நேரமாய் மாற்றுவோமாக. ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ஆண்டவருடைய நேரமாக மாற்றுவோமாக. கர்த்தருடைய கிருபையை
Hallelujah. நாம் பெற்றுக்கொள்வோம் தினம் தினம். Understand the dark times. Understand the dark times. Whatever you feel it is very dark, uncomfortable, that uncomfortable times you visualize the glory of God. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்காக ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் கரங்களை தட்டி தேவனை சோதரம் பண்ணுவோம். Hallelujah. What a great message of darkness. In the darkness the glory of God is so vigilant and so visual. பார்க்கக்கூடிய அளவிலும் ஏகப்பட்ட மகிமையாகவே அவருடைய மகிமை காணப்படுகிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளையே, take advantage. Please take advantage of glory of God. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் ஒரு பெரிய வெளியேறல் ஆசீர்வாதமாக கருதி அவைகளை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Hallelujah.